சபரிமலை ஐயப்பனை நம்பி மட்டும் கேரளாவில் 1200க்கும் மேற்பட்ட கோயில்கள் இருக்குதாமா. டிடிபிங்கிற திருவிதாங்கூர் தேவஸ்தானம் போர்டுக்கு கீழ் இருக்கிற கோயில்கள்னு பார்த்தீங்கன்னா 1252 கோயில்கள், அது சபரிமலை ஐயப்பன் கோயில்கள் உட்பட. இதில் வெறும் 25 கோயில்கள் மட்டும்தான் தன்னோட நித்திய பூஜைக்கான செலவையும் தன்னோட ஊழியருக்கான செலவையும் தன்னோட வருமானத்திலிருந்து கொடுக்குதாம். உள்ள 1227 கோயிலுக்கான நித்திய பூஜை செலவும் ஊழியர்களுக்கான ஊதியமும் சபரிமலை ஐயப்பன் கோயில் வருமானத்தை நம்பி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிடிபியோட பிரசிடென்ட் PS பிரசாந்த் சமீபத்தில் சொல்லியிருக்கிறாரு. கடந்த ஆண்டு இந்த மொத்த கோயில்களோட வருமானம் பார்த்தீங்கன்னா 845 கோடி. இதில் 450 கோடிக்கு மேலே, அதாவது 53% மேலே சபரிமலை ஐயப்பன் கோயிலில் இருந்து மட்டும் வருமானம் போச்சாம். டிடிபியோட ஆண்டு பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 1350 கோடி. இதில் வெறும் 10% தான் கோயில் சீரமைப்பு பணிக்காகவும் திருப்பணிக்காகவும் பயன்படுத்தப்படுறதாகும். 950 கோடி பார்த்தீங்கன்னா ஊழியர்களுக்கான சம்பளமும் ஊழியருக்கான பென்ஷனுமே போயிருது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் கடைநிலை ஊழியர்களான, அதாவது இப்போ சாமிக்கு பூஜை பண்ணுறதா இருக்கட்டும், கோயிலில் கூட்டி பெருக்கிறவங்களா இருக்கட்டும், கோயிலுக்கு செக்யூரிட்டியாக இருக்கட்டும், அவங்களோட சம்பளம் பார்த்தீங்கன்னா 15,000லேருந்து 30,000க்குள்ள தான் இருக்கும். இவர்கள் இல்லைன்னா கோயில் நடக்காது. ஆனால் இந்த ஆஃபீஸர்னு சொல்லிட்டு மேனேஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க பார்த்தீங்களா, அவங்களோட சம்பளம் பார்த்தீங்கன்னா 80,000லேருந்து 1 லட்சம் வரைக்கும் இருக்குது. அவங்களோட எண்ணிக்கையை குறைச்சிட்டு அல்லது அவங்களோட சம்பளத்தை குறைச்சிட்டு, அதாவது 950 கோடியாக இருக்கிற அந்த ஊழியருக்கான சம்பளமும் பென்ஷனும் 500 கோடியாக குறைச்சிட்டு மீதமுள்ள 450 கோடியை புதிய கோயில்கள் கட்டுவதற்காகவும் கோயிலோட திருப்பணி செய்வதற்காகவும் பக்தர்களுக்கு வசதிகள் செஞ்சு தரதுக்கும் பயன்படுத்தினா இன்னும் பேஸ்டாக இருக்கும்.